அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க, நாயகத்தின் மீது சஹாபாக்கள் இவ்வளவு உயிரா இருந்ததுக்கான காரணம் என்ன, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல எவ்வளவு பாசமும் நேசமும் வைக்கணும், பிரியும் வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோட நம்ம பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க, இதுக்கு ஹதீஜா அம்மாவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாம பதிலா சொல்லிடலாம். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. அதுக்கு ஆதாரமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இருந்து 5 வசனங்களை இறக்கி வைக்கிறான். சூரா அலக்கினுடைய 5 வசனங்களோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்ப என்ன சூழல், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நூர் மலையில ஜபலே நூர்ல ஹிரா கோகையில தான் தனிமையில இருக்காங்க. 35 வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா மக்களுடைய தொடர்புகளை கம்மி பண்ணிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை இயக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சக்தி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமா தனிமையில இருந்து சிந்திக்க ஆரம்பிச்சதனுடைய விளைவாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்துல ஜபலே நூர்ல ஹிரா கோகையில உட்காந்து தனிமையில இருக்காங்க. ரம்ஜானுடைய காலங்கள்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹருக்கு இஃப்தாருக்கான ஏற்பாடெல்லாம் ஹதீஜா அம்மா இங்க இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த ரம்ஜான் மாசம் ஒரு லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு பிற 27 அப்படின்னு சொல்லப்படுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல்ல அப்பதான் வஹி இறங்குது. பிரம்மாண்டமான உருவத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஓதுன்னு சொல்றாங்க. என்னால ஓத முடியலன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திரும்பவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க ஓதணும் அப்படின்னு சொல்ல இப்படியே போயிட்டு இருக்கு. 3 தடவை மாறி ஒருத்தர் சொல்ல அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டி அணைக்கிறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பிக்கிறாங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படின்னு தொடங்குற சூரா அலக்கினுடைய முதல் 5 வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆகுது. யாரும் வர முடியாத ஒரு சூழல்ல இந்த இடத்தை இவ்வளவு பெரிய உருவம் எப்படி கண்டுபிடிச்சு வந்தது யாரு, என்ன ஓதனாரு, நான் பாட்டுக்கு ஒண்ணு ஓதுறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஜீரணிக்க முடியல. அவங்க பயந்து போயிடுறாங்க. பயந்து நேரா வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போதே உள்ளுக்குள்ளார வரும்போதே என்னை போத்துங்க, உடம்புலாம் நடுங்குது, ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது, குளிரா இருக்குது, என்னை போத்துங்க அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஹதீஜா அம்மா போர்வையால போத்துறாங்க. போத்தி ஆசுவாசப்படுத்துறாங்க. அந்த ஆசுவாசப்படுத்தும் பொழுது ஹதீஜா அம்மா சொன்ன அந்த ஆறுதலான வார்த்தைகள் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில். ஹதீஜா அம்மா என்ன சொன்னாங்க, கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, நீங்க தப்பா நினைக்காதீங்க, நிச்சயமா அல்லாஹு தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான். நீங்க யாரு, ஃபவல்லாஹி இன்னக லதஸீலுர் ரஹ்ம, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், சொந்த பந்தங்கள் எல்லாம் அரவணைச்சு வாழ்றேன் மனுஷன் நீங்க, உங்களை போய் அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? தஸ்தீகுல் ஹதீத், எப்பவுமே உண்மை பேசக்கூடிய நபர் நீங்க, உங்களை போய் அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? தஹ்மீலுல் கல்ல, யாரு கஷ்டவாளிகளாக இருக்காங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுடைய கஷ்டத்தை சுமக்கிற ஆள் நீங்க, உங்களை போய் அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்னி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்ன இந்த ஆறுதலான வார்த்தைகள் புகாரி ஷரீஃப்ல பதிவாக இருக்கு. வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவங்களுக்காக வேண்டி சம்பாரிச்சு கொடுக்குறீங்க. காசு இருக்கிறவங்களே இல்லாதவங்களுக்கு கொடுக்க யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு போய் நீங்க சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, உங்களை போய் அல்லாஹ் கேவலப்படுத்துவானா? விருந்தினர்களா வரக்கூடியவங்களை நீங்க கண்ணியப்படுத்துறீங்க. உங்களுக்கு சாப்பிட இல்லைன்னா கூட, நம்ம வீட்டுல சாப்பிட இல்லைன்னா கூட வந்திருக்கிறவங்க வெறுமையத்தோட போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆள் நீங்க, உங்களை போய் அல்லாஹ் கேவலப்படுத்திடுவானா? இதுக்கு மேல எது உண்மையோ அதன் பக்கம் நிற்கக்கூடிய ஆள் நீங்க, எது சத்தியமோ எது நேர்மையோ அதனுடைய பக்கத்துல நிற்கக்கூடிய ஆள் நீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி அல்லாஹ் கேவலப்படுத்திடுவான்? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், நிச்சயமா அல்லாஹு தஆலா உங்களை கேவலப்படுத்தவே மாட்டான். இதுல ஏதோ ஒரு நல்லது இருக்குது, அபிஷேக், இது ஏதாவது நிச்சயமா ஒரு குட் நியூஸ், நல்ல செய்தியா தான் இருக்கும், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு ஹதீஜா அம்மா சொன்னாங்களா இல்லையா?
இல்லாதவங்களுக்காக வேண்டி சம்பாரிச்சு கொடுப்பீங்க, சொந்த பந்தத்தை அரவணைச்சு வாழ்வீங்க, உண்மையின் பக்கம் நிற்கக்கூடிய ஆள் நீங்க. உங்களை போய் அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்திடுவான்? இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில். இங்க இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்றது யாரு? தான் கட்டிய கணவனை பத்தி மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை இது. இன்னைக்கு உள்ள மனைவி சொல்லிடுவாங்களா? நம்ம போய் ஏதாவது ஒன்று சக்ஸஸ், ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுறோம் பிஸ்னஸ்லையோ, அல்லது ஏதோ ஒன்று சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று க்ரோத் ஆகணும், என்னமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி உழைச்சிட்டு வர்றோம். அது ஃபெயிலியராக போச்சு, வீட்டுக்குள்ளார வரும்போது இந்த மாதிரி பாராட்டு கிடைச்சிருமா? அதான் நான் பார்த்தேன், விடியா மூஞ்சி வேலைக்கு போனாலும் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ தொட்ட காரியம் என்னைக்காவது விளங்கியிருக்காயா? இதுதான் வரும். இதுதான் யதார்த்தம். ஆனா இங்க சொன்ன வார்த்தைகளும் முக்கியம், சொன்ன நபரும் முக்கியம். சொன்ன வார்த்தைகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கான பதில். அதே மாதிரி சொன்ன கேரக்டர், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கட்டிய மனைவி சொன்ன வார்த்தைகள், அதுதான் இங்க முக்கியமானது. ஆக மொத்தத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்களுக்கான பதில் இதுதான். ஹதீஜா அம்மா சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் தான். சரி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? அப்படி சஹாபாக்கள் உயிரா இருக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நாம தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு ஒரு பொதுவான சூழல் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில முதல்ல ஹபஷாவுக்கு சில பேரை, எத்தியோப்பியாவுக்கு சில பேரை ஹிஜ்ரத் செய்ய அனுமதிச்சாங்க. போய் வாங்க அப்படின்னு சொல்லி அனுமதிச்சாங்க. அங்க போனதுக்கு பிறகு அங்க ஒரு குரூப் ஆஃப் சஹாபாக்கள் போயிடுறாங்க. அங்க போனதுக்கு பிறகு இங்கிருந்து மக்கத்து எதிரிகள்லாம் என்ன பண்றாங்க, இங்கிருந்து ஒரு 2 பேரை போட்டு ஆள் அனுப்பி அந்த நாட்டு மன்னன், எத்தியோப்பியா நாட்டு மன்னன்கிட்ட போய் இவங்கெல்லாம் வந்திருக்கவங்க மோசமான ஆளு, அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துரு அப்படி இப்படின்னா மக்கத்து எதிரிகள் இங்கிருந்து ஆள் அனுப்புறாங்க. அப்படி ஆள் அனுப்பப்பட்டவங்க யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு அபீ ரபியா, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் அன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கல, பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போய் இவங்க மன்னரை போயெல்லாம் சந்திக்கிறாங்க. மன்னரை போய் சந்திச்சதுக்கு பிறகு மன்னர், அந்த நஜ்ஜாஷி மன்னர் கூப்பிட்டு அனுப்புறார். வந்திருக்கக்கூடிய அடைக்கலம் தேடி வந்திருக்கக்கூடிய முஸ்லீம் குழுவினர்கள் எல்லாம் சஹாபாக்களுடைய குழுவை கூப்பிட்டு அனுப்புறார். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேல ஒரு ரிப்போர்ட் சொல்லப்படுது, ஊர்ல எல்லாம் இப்படி கலகம் பண்ணிட்டு வச்சிருக்கீங்கன்னா எல்லாம் ஒன்னா இருந்தவங்களை எல்லாம் நீங்க ஏதோ ஓரிரை கொள்கையை பரப்பி ஊரை 2 ஆக்கிக்கிட்டீங்கன்னா அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்களுடைய வந்திருக்கக்கூடிய குழுவை கூப்பிடுறார். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தும் போது தங்களுடைய சார்பாக, சஹாபாக்களுடைய குழு சார்பாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் மன்னர்கிட்ட பேசுறாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட உங்களை ரிப்போர்ட் சொல்றாங்களே, 2 பேர் வந்திருக்காங்க, என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்க சிலைகளை வணங்கிக்கிட்டு இருந்தோம். எது வாழ்க்கை அப்படின்னு தெரியாம இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரண்ட சண்டை, எத்து வீட்டுக்காரண்ட சண்டை, எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஒரு நாகரீகம் இல்லாதவர்களாக இருந்தோம். எது வேணாலும் சாப்பிடுவோம், கண்டதை சாப்பிடுவோம், எப்ப வேணாலும் சண்டை பிடிப்போம், எதுக்கு வேணாலும் சண்டை பிடிப்போம், யார்கிட்ட வேணாலும் சண்டை பிடிப்போம், யார்கிட்டையும் அன்பா ஒரு வார்த்தை கூட நாங்க பேசினது கிடையாது. என்ன வேணாலும் சாப்பிடுவோம். இப்படித்தான் ஒரு நாகரீகம் இல்லாதவர்களாக நாங்க இருக்கும் பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்ல உள்ள ஒரு ஆள், 40 வருஷமா நாங்க அவரை பார்த்திருக்கோம். அவரு எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி சொன்னார், ஏக இறைவனை பத்தி சொன்னார், சொந்த பந்தத்தை எப்படி அரவணைச்சு வாழணும்னு சொன்னாரு, நண்பன்கிட்ட எப்படி பழகணும், பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட பழகணும், பெத்தவங்களை எப்படி மதிக்கணும், சொந்த பந்தத்தை எப்படி ஆதரிக்கணும், இல்லாதவங்களுக்கு எப்படிலாம் உதவி செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்தார். எங்களுக்கு மொத்தத்துல வாழ்க்கையை நான் என்னன்னு கற்று தந்தார். அதுவும் எங்கள்ல இருந்தே ஒரு நபர் உருவாகி இப்படிப்பட்ட ஒரு நல்ல வழியை காட்டினார். அதனாலதான் நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியாக ஏத்துக்கிட்டோம். எங்களை வாழ்க்கைனா என்னன்னு கத்து தந்தார். இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு மனுஷங்களாக நான் இருந்ததில்லை. எங்களை மனுஷங்களாக மாற்றியது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை நாங்கள் ஈமான் கொண்டோம். அவர் அறிமுகப்படுத்தின ஓரிரு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். அவர் கொண்டு வந்த குர்ஆனை நாங்கள் நம்ப ஆரம்பித்தோம். எங்களுக்கு எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் அவங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சாரு. இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, செத்த பிராணிகளை சாப்பிடாதீங்க, சாராயத்தை குடிக்காதீங்க அப்படின்னு எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்தார். மொத்தத்தில் எங்களுக்கு வாழ்க்கையை கற்று தந்தார்.
அப்படின்னு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நஜ்ஜாஷி மன்னரே மனசு மாற வச்சுச்சு. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு அன்னைக்கு தேதியில இந்த உம்மத்திற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான பதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சஹாபாக்கள் இவ்வளவு உயிராக இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, சுருக்கமா வாழ்க்கையை கத்து தந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரி 8ல ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தம் எப்ப நடக்குது அப்படின்னா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு போர் ஹுனைன் யுத்தம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதை சில பேர் நான் ஜீரணிக்க முடியல. எப்படி இவங்க கையில ஆட்சியும் போச்சு, எப்படி இவங்க கையில இவ்வளவு தூரம் மக்காவே வெற்றி கொள்ளப்பட்டது, எப்படி நம்ம கையில தான் அதிகாரம் இருந்துச்சு, எங்க கோட்டை விட்டோம் அப்படி இப்படின்னா மக்காவுடைய வெற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு கிடைச்சதை சில பேர்னால ஜீரணிக்க முடியல. அதன் விளைவாகத்தான் ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தம் தான் நடந்து முடிச்சதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல கனிமத் பொருள், அதாவது போர்ல எதிரிகள் விட்டு சென்ற பொருளுக்கு தான் கனிமத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருள் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 அடிமைகள் அந்த போர்ல முஸ்லிம்களுக்கு சஹாபாக்களுக்கு கிடைச்சாங்க. 24,000 ஒட்டகம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி 40,000 ஆடு கிடைச்சிச்சு. 4,000 ஊக்கியா மதிப்புள்ள வெள்ளி காசுகள் கிடைச்சிச்சு. இப்படி நிறைய பொருள்கள் கிடைச்சிச்சு. இந்த கிடைச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பங்கு வைக்கிறாங்க. அப்படி பங்கு வைக்கும்போது முஹாஜிர்களும் கலந்துக்கிட்டாங்க, அன்சாரி சஹாபாக்களும் அந்த போர்ல கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துக்கிட்டப்ப அந்த பொருட்கள் எல்லாம் கனிமத் பொருள் எல்லாம் பங்கு வைக்கும் பொழுது அபூ சுஃபியான், இக்ரிமா இப்னு அபீ ஜஹல், அபூ ஜஹலுடைய மகனார் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலா தந்தாங்க. அது போக புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான பொருட்கள் தந்தாங்க. இதையெல்லாம் அன்சாரி சஹாபாக்கள் அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. வாட்ச் பண்ணிட்டே இருந்து அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு பேச்சு ஒரு டாக் ஓட ஆரம்பிக்குது. என்னதான் இருந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்க ஆளுகளுக்கு அதிகமா கொடுக்குறாங்க, நமக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, எப்பயும் போலதான் கொடுக்குறாங்க அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பேச்சு அப்படியே பரவி சஅத் இப்னு உபாதா அவங்களுடைய காதுக்கு வருது. அந்த இதுல உள்ள தலைவர்கள் முக்கியமான மதீனாவினுடைய அன்சாரி சஹாபாக்கள்ல முக்கியமான ஒரு தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காதுக்கு வருது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு பேச்சு உங்களை பத்தி போயிட்டு இருக்குது அப்படின்னு. என்ன பேச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்க முஹாஜிர் சஹாபாக்களுக்கு உங்க ஆளுகளுக்கு நீங்க அதிகமா கொடுக்குறீங்க, எங்களுக்கெல்லாம் நீங்க அப்படி எக்ஸ்ட்ராலாம் இதை கொடுத்த மாதிரி தெரியல, அப்படி போயிட்டு இருக்கு. சரி, நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா அப்படின்னு. நானும் எங்க கூட்டத்துல ஒரு ஆள் தானே அப்படின்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நானும் அப்படித்தான் சொல்றேன் அப்படிங்கிறத நாசூக்கா சொல்றாங்க. நானும் எங்க கூட்டத்துல ஒரு ஆள் தானே அப்படின்னு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுக்கு பிறகு, சரி அந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நீர் தடாகம், அதுக்கு பக்கத்துல எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டிட்டு என்னை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்துல எல்லா அன்சாரி சஹாபாக்களையும் ஒண்ணு கூட்டுறாங்க. ஒரு சில முஹாஜிர்கள் சஹாபாக்களும் வர்றாங்க, அவங்கள அனுமதிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக முஹாஜிரான சஹாபாக்கள்லாம் வரும்பொழுது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அனுமதிக்கல, போதும் அப்படின்ட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்கள் மத்தியில பேசுறாங்க. என்னை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்களாமே அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வழிகேட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு அல்லாஹு தாலா ஏன் மூலமா ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்தான். நீங்க எப்படி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு தெரியாம ரொம்ப வறிய நிலைமையில இருந்தீங்க, ஏன் மூலமா அல்லாஹு தாலா உங்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுத்தான். எது உண்மை எது சத்தியம் அப்படின்னு நேரான வழியை அல்லாஹு தாலா காட்டினான். இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், இதெல்லாம் உண்மைதான். அப்புறம் என்ன நீங்க சொல்லணும்னு விரும்புறீங்க அப்படின்னு விரும்பும்போது, இல்லை அல்லாஹும் ரசூலும் அவங்க கிருபியாளர்கள், அவங்களுடைய பொருத்தத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, நீங்களும் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்கள் தன்னை பார்த்து சொல்ற மாதிரி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் தான் ஊரை விட்டு விரட்டப்பட்டு எந்த இதுவும் இல்லாம யாருடைய ஆதரவும் இல்லாம நின்னப்ப நாங்க தான் உங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். சாப்பாடுக்கு வழி இல்லாம தங்குற இடம் இல்லாம ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டப்ப நாங்க தான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம் அப்படின்னு கூட நீங்க பதில் சொல்லலாம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் இதை கேட்டுட்டு
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க அன்சாரி சஹாபாக்கள். என்ன இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன உலகத்தினுடைய பொருட்களுக்கு ஆசைப்படுறீங்களா? அவங்களுக்கு நான் கொடுத்தது ஆடு, ஒட்டகம், மாடு, இது மாதிரி உலகத்தினுடைய பொருட்களை தான் கொடுத்தேன். அவங்களுக்குலாம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்க ரசூல் தானே உங்களோட இருக்க போறாரு. நீங்க அதிகம் விரும்பக்கூடிய, அதிகம் நேசிக்கக்கூடிய உங்க ரசூல் உங்களுக்கு கூட இருக்கிறது உங்களுக்கு பெருசா தெரியலையா? நான் கொடுத்த ஆடு, மாடு, ஒட்டகம் தான் உங்களுக்கு பெருசா தெரியுதா? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களோட இருக்கிறது உங்களுக்கு பெருசா தெரியலையா? அப்ப என்னுடைய மதிப்பை நீங்க உணரலையா அப்படின்னா கேட்கும் பொழுது சஹாபாக்கள் அப்படி தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒண்ணு அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், ஹிஜ்ரத் மட்டும் இல்லை அப்படின்னா நானும் மதீனா வாசிகள்ல ஒரு ஆள் தான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதுக்கு பிறகு எல்லா சஹாபாக்களும், யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய அல்லாஹ்வுடைய திருப்புருத்தத்தை தான் நான் விரும்புறோம், உங்களை நாங்க மனதார நாங்க பொருந்தி கொண்டோம் அப்படின்னு எல்லா அன்சாரி சஹாபாக்களும் ஒருமித்த குரல்ல பதில் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தர்ப்பத்தை எப்படி டேக்கிள் பண்ணாங்க அப்படிங்கிறதான் இங்க முக்கியமானது. இது நம்ம ஒரு பவர்ல இருக்கோம், நம்ம பவர்ல இருக்கும்போது நம்ம மேல ஒரு ரிப்போர்ட் வருது, என்ன சொல்லுவோம், நீங்க ஏதோ அந்த ஆளுகளுக்கு கொடுக்காம பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா போன தடவை அவன் என்னை கண்டுக்கல, இந்த தடவை நான் அவனை கண்டுக்கல, அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் மேக்சிமம் நம்ம போவோம். அவன் என்னை மிதிச்சான் அதனால நான் அவனை மிதிச்சேன் அப்படிங்கிற ஆங்கிள் தான் நம்ம போவோம். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆடு என்னங்க ஆடு, ஒட்டகம் என்னங்க ஒட்டகம், நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் இருக்கேன் உங்களுக்கு, அன்சாரி சஹாபாக்களே நான் இருக்கேன், என்னை விட ஆடு மாடு ஒட்டகம் உங்களுக்கு பெருசா போச்சா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, நான் ஏன் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க சில பேர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு நான் கூடுதலா கொடுத்துருக்கேன், அவங்கள இஸ்லாத்துல தக்க வச்சுக்கணும், அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி அவங்கள நாம அரவணைக்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் அதிகமா கொடுத்தேன், கூடுதலா கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தாண்டி உள்ள நம்ம மாதிரி உள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்காத நபர்களையும் கவனத்துல வச்சுதான் நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு தடவை ஒரு சபையில என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, நாங்க தான் இருக்குமே யார சொல்லுதா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்க, அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்னுடைய தோழர்கள், என்னைய பார்க்கறீங்க, என்னை ஈமான் கொள்றீங்க, அவங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் சந்திக்க விரும்புறது என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்க்காம பின்வரும் காலங்களில் என்னை ஈமான் கொள்வாங்களே அந்த சகோதரர்களை சந்திக்கணும்னு விரும்புறேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்காங்க. இந்த உம்மத்தை நினைச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுருக்காங்க. அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வே ஆறுதல் சொல்லியிருக்கான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ரெண்டு பேரும் தன்னுடைய உம்மத்தை நினைச்சு பேசிய செய்தியை குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு வச்சிருக்கான். அந்த ரெண்டு ஆயத்தையும் ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, 14வது சூரா இப்ராஹிம்ல 36வது ஆயத், ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த சிலைகள் மக்கள்ல பெரும்பாலான பேரை வழிகெடுத்துருச்சு, என்னை யாரு ஃபாலோ பண்றாங்கன்னா அவங்க என்னுடைய ஆட்கள், எனக்கு யாரு மாறு செய்யறாங்களோ நீ தான் மன்னிப்பாளன், நீ தான் கிருபியாளன், அதை நீ பார்த்துக்க அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டேட்மெண்ட், குர்ஆனுடைய ஆயத்து. அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இன் துஅதிபுஹும் என்னுடைய ஃபாலோவர்ஸ்ல சில பேர் தப்பானவங்களா இருக்காங்க, சில பேர் ரைட்டா இருக்காங்க, இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், உன்னுடைய அடியார்கள், உன்னுடைய அடியார்களை நீ வேதனை கொடுத்தீங்கன்னா, தண்டனை கொடுத்த அப்படின்னா அவங்க உன்னுடைய அடியார்கள். وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ, அவங்களை நீ மன்னிச்சிட்ட அப்படின்னா நீ கண்ணியமானவன், நீ நுட்பமானவன், நீ ஹிக்மத்தானவன், நீ எப்படி வேணாலும் நீ மன்னிக்க உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு அல்லாஹ் தஆலாவை பார்த்து சொல்ற ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் குர்ஆனுடைய ஆயத்தான் பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு ஆயத்தையும் ஓதி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏன் அழுகிறேன்னு அல்லாஹ் கேட்கறான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, என்னுடைய உம்மத்தை நான் நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, அந்த பதில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொல்ல, அல்லாஹ் தஆலா சொன்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை நான் பொருந்தி கொண்டேன் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க, என்னுடைய ஹபீபுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பதில் சொன்ன சம்பவங்களும் ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் எப்படி நேசிச்சாங்க, ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்லலாம். முதலாவது சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு
நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால விலை கொடுத்து வாங்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து உரிமையிடப்பட்டவங்க. அவங்க வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட அடிமையா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் அவங்களுக்கு உள்ள அந்த தொகையை கொடுத்து, முதலாளிட்ட எஜமானட்ட அவங்களுக்கான தொகையை கொடுத்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட எப்பவுமே டிராவல் பண்ணுவாங்க, எப்பவுமே இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க முடியல. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால ரொம்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வரும் பொழுது ரொம்ப ஒல்லியா மெலிஞ்சு போய் ஆடே ஒரு மாதிரியா இருக்காங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன சௌபான் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்லையா ரசூலல்லாஹ், நீங்க இருக்கும்போது, உங்களோட நான் இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்க்க முடியாத சந்தர்ப்பத்துல அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இப்போ எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்லை, ஆனா ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இது ஓகே, இன்னைக்கு ஒரு சில சமயம் உங்களை பார்க்குறேன், ஒரு சில சமயம் பார்க்க முடியல, பார்க்க முடியாத சந்தர்ப்பத்துல அடுத்து எப்போ உங்களை பார்ப்பேன் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். இது ஓகே. நாளைக்கு மறுமையில நீங்க சொர்க்கத்துல இருப்பீங்க, சொர்க்கத்துல நீங்க எல்லாம் உங்க உயர்ந்த தரஜால இருப்பீங்க, நபிமார்களோட இருப்பீங்க. அப்ப இந்த எளிமையான அடியான் சொர்க்கத்துல இருந்தேன் அப்படின்னா நான் எங்க எப்போ உங்களோட இருக்க முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதே இது ஒருவேளை நரகத்துல நான் போயிட்டு நான் நரகத்துக்கு சொந்தக்காரன் நான் ஆயிட்டேன் அப்படின்னா, நான் நரகவாசி ஆயிட்டேன், நான் உங்களை காலம் முழுக்க பார்க்க முடியாம போயிருமே அப்படிங்கிற கவலை எனக்கு இருக்கு அப்படின்றாங்க. அப்பதான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். 5வது ஜுஸுல சூரா நிசால இருக்கக்கூடிய அந்த 5வது ஜுஸுனுடைய அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். உலாக்கி மஅல்லதீன வமன் யுதிஇல்லாஹ வர் ரசூல், யார் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ உலாக்கி மஅல்லதீன மினன் நபியீன வசித்தீகீன வஷுஹதாஇ வஸாலிஹீன், அவங்க யாரோட இருப்பாங்க? நபிமார்களோட, சித்தீக்குகளோட, ஷஹீதுகளோட அவங்க இருப்பாங்க. யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. வஹஸனு உலாயிக்க ரஃபீகா, இதுதான் சரியான கம்பெனி அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். சூரா நிசால இருக்கக்கூடிய இந்த 2 தாலிக்கல் ஃபதுலு மினல்லாஹ் வகஃபா பில்லாஹி வக்கீலா, இந்த 2 ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா அப்பதான் இறக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தாக போறாங்க. அவங்களுடைய வஃபாத்தினுடைய கடைசி காலத்தை பத்தி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார் சொல்றாங்க, என்னுடைய தகப்பனார் வஃபாத் ஆகும் பொழுது செவுத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏன் வந்து செவுத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்களுக்கு தான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக கிடைச்சு, நீங்க ரசூலுல்லாஹ் கையில நேரடியாக இஸ்லாத்தை தழுவி நீங்க சஹாபாக்களுடைய அந்தஸ்தை பெற்றிருக்கீங்க, ஏராளமான சிறப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்னு மகனார் கேட்கிறாரு, அப்துல்லா கேட்கிறாரு. அதுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மகனே நான் ஒரு 3 காலத்தை கடந்து வந்திருக்கேன். முதலாவது 3 ஜென்ரேஷன் நான் கடந்து வந்திருக்கேன். முதலாவது, அந்த நேரத்துல எனக்கு ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக வெறுப்புக்குரியவன், எங்க பார்த்தாலும் அவரை வெட்டணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்படி இருந்து ஒரு மோசமான காலகட்டத்தில் இருந்தேன். 2வது, அதுக்கு பிறகுதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறேன், அவங்க கையால இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். இஸ்லாத்தை ஏற்கும் பொழுதே நான் ஒரு உறுதிமொழி வாங்கினேன், நான் தான் எப்படி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை பிடிக்கும் பொழுது அவங்க கையை வந்து என் கையை நான் எடுத்துடுறேன். ஏன் எடுத்துட்டீங்க அப்படின்னு அம்ர் இப்னு ஆஸ், ஏன் உங்க கையை எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப நான் வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுங்க, அப்படின்னா நான் வந்து நான் உங்களோட வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கப்பட்டவனாக இருக்கணும், எந்த தவறுக்கும் தண்டனை அனுபவிக்கக்கூடிய சூழல் எனக்கு வந்துடக்கூடாது நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் இந்த ஊர்லயே எனக்கு வந்து உங்களை தான் பிடிக்கவே பிடிக்காது, உங்களை கொல்லணும்னு கூட நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்லும் பொழுது, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் இஸ்லாம், ஹிஜ்ரத், ஹஜ், இந்த 3ம் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாத்தையும் அழிச்சிடும். அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு வல் ஹஜ், அதே மாதிரி இஸ்லாம், ஹிஜ்ரத், ஹஜ் இந்த 3மே அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிருவான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, அதுக்கு பிறகுதான் நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தான் எனக்கு ஆக பிடித்தமான மனிதன். ரசூலுல்லாஹ்வுக்கு அவமரியாதையாக இருக்குமோ அப்படின்லாம் நான் நேருக்கு நேராக கூட நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப கீழே தான் கொடுத்து பார்த்து பேசுவேன். ரசூலுல்லாஹ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீ என்கிட்ட கேட்டேன்னா என்னால் வர்ணிக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை நான் நேருக்கு நேர் பார்த்ததே கிடையாது, அவங்க மேல உள்ள மரியாதையினால. இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலம் மாறுச்சு, என்கிட்ட காசு பணம்லாம் சேர்ந்துச்சு, அதுல நான் வந்து உருப்படியா இருந்தனா அப்படின்னு எனக்கு தெரியல.
இப்போ நான் வந்து கபருக்கு போக போறேன், என்னை அடக்கம் செஞ்சதுக்கு பிறகு இப்படி நான் 3 காலகட்டங்களை நான் வந்து கடந்து வந்திருக்கேன். ஒன்று ரசூல் மேல் வெறுப்பு, இன்னொன்று ரசூல் மேல் பிரியம், இன்னொன்று வந்து நான் வாழ்ந்த ரசூலுக்கு பின்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ நான் கபருக்கு போக போறேன். அடக்கம் பண்ணிட்டு உடனே போயிடாதீங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்தா, அவங்களே சொல்றாங்க எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்னு. ஒரு ஒட்டகத்தை அறுத்தா அந்த ஒட்டகத்தை அறுத்து பங்கு வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா, அவ்வளவு நேரம் என் கபருக்கு பக்கத்துல நெல்லுங்க அப்படின்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மரணம் பிரியும் தருவாயிலேயும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல தனக்கு எவ்வளவு பாசம் இருந்துச்சு அப்படிங்கிறத பத்திலாம் வந்து நினைவு கூர்ந்ததை ஹதீஸ்கள்ல பார்க்க முடியுது. அதுக்கடுத்து கடைசியா 3வது சம்பவம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய தந்தையும் நபியுமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அளவு கடந்து பிரியம் வச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செஞ்சுட்டு வரப்ப ஒவ்வொரு சஹாபாக்களையும், குறிப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்ப சந்தோஷமா, இப்ப உங்களுக்கு திருப்தியா, நீங்க ஹபீபாக, நேசராக, உயிரை விட நேசித்த ரசூல் மீது மண்ணள்ளி போட்டுட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு ஃபாத்திமா நாயகி ஒவ்வொருத்தரையா பிடிச்சு கேட்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு கேட்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் வந்து நிலை குடிஞ்ச அந்த சந்தர்ப்பத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வெடிச்சு பேசி இந்த சம்பவங்களும் ஹதீஸ்ல பதிவாகி இருக்கு. ஆக சஹாபாக்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ரசூல் மேல் இவ்வளவு உயிராக இருந்தாங்க அப்படின்னா, வாழ்க்கையை கத்து தந்தவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறதையும் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருது. சூரா அஹ்ஸாபினுடைய வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நாம நபியை நம்மளுடைய உயிரை விட மேலாக நேசிக்கணும், அவங்களுடைய மனைவிமார்கள் நமக்கு தாய்மார்கள் அப்படின்னு குர்ஆன் நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி நேசிக்கணும்னு நமக்கு சொல்லித் தருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஈமானாக ஆகணும் அப்படின்னா, நான் உங்களை விட, நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை விட, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தை விட, உங்களுடைய நண்பர்களை விட, உலக மக்கள் அனைவரையும் விடவும் உங்களுடைய கல்பில் நான் பாசத்திற்குரியவனாக, நேசத்திற்குரியவனாக ஆகின்றவரை உங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. ஆக மொத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்க, நபி என்ன செஞ்சாங்க, நபி மேல சஹாபாக்கள் உயிராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, நாம நபியை எப்படி பின்பற்றணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நேசிச்சாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல நாம பார்த்திருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல் உயிரை விட நாம் அவர்களை நேசிக்கவும், அவர்களை பின்பற்றவும், அவர்களுடைய வழியில் வாழவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.